எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை, கையெழுத்து போட்டவங்க எண்ணிக்கை, இவிஎம்ல பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை, இது ஒவ்வொரு பூத்லையும் எவ்வளவு, அதுக்கு பேர் டிஸ்அக்ரிகேட் டேட்டா. இந்த டேட்டா அவன்கிட்ட கையில் இருக்கிறத போல வெப்சைட்ல போடு, இதை நாங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிறோம் கரெக்டா இருக்காங்க. நீ கவுண்டிங் போறதுக்கு முன்னால இதுல குளறுபடி இல்லை என்பது உத்தரவாதப்படுத்தப்படணும் அப்படின்றதுதான் பிரேயர். இதுல உச்சநீதிமன்றம் எஸ் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு போடியா எல்லாத்தையும். இப்போ அந்த பாண்டுக்கு பிரசாந்த் பூஷன் காட்டமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. 6% கூடி இருக்கு. அந்த 6%னா எத்தனை ஓட்டுகள், எவ்வளவு அந்த டிஃபரன்ஸ்? 6%னா 1 கோடிக்கும் மேலான ஓட்டுகள். 4 பேர்ஸ்ல ஓட்டு போட்டவர்களை விட 1 கோடி பேர் அதிகமாக போட்டதாக பதிவாயிருக்கு. அப்போ நீங்க இவிஎம் மெஷினை 0.001% தான் வித்தியாசம் வரணும். டிஜிட்டல்ல ஹேண்டில் பண்ற விஷயத்துல எப்படி இவ்வளவு வேறுபாடு வருகிறது? பிடிஆர் கேட்டுக்கிறாருங்க, என்ன அடிப்படையில் நீ மறுக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல உன் கையில இருக்குது, அதை வெப்சைட்ல போடுறது உனக்கு என்ன கேள்வி? தேர்தல் ஆணையம் ஒரு ஃபேர் எலெக்ஷனை நடத்தலை. தோல்வி பயம், வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை. அதுலயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு 2019 போட்ட கேஸ 140 கோடி மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றம் தூங்க வச்சிருக்குதுன்னாக்கா, இந்த நீதிமன்றத்துக்கு நேற்று ஒரு பத்திரிகையில பார்த்தேன், யூபியில RSS காரர்களே ஈடுபாடு காட்டல தேர்தல் வேலையில, ஏன்பா ஒன்னும் உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நாங்க யாரை எதிர்த்து வேலை பார்த்தோமோ கட்சி தவணம் அத்தனை பேருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க, நான் எப்படி இதுக்கு வேலை பார்க்கறது, இதுதான் நிலைமை, டெல்லியிலே ஒரு சீட்டு கூட உங்களுக்கு தேராது அப்படின்ற மாதிரி. இந்த வயர்ல கரண் தப்பார் அவர் பரகலா பிரபாகரை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில வரலாற்றில் முசோலினி இப்படியான பாசிஸ்டுகளுக்கு டிக்டேட்டர்களுக்கு என்ன முடிவோ அந்த முடிவு சேரும் அப்படின்ற ஒரு விஷயம். உலக வரலாறு அப்படிதான் இருக்கு. எனக்கு மோடியை பத்தி தெரியலன்னு சொல்லியிருக்காரு. உலக வரலாறு அவர் என்ன சொல்லியிருக்காரு, சர்வாதிகாரிகளுக்கு 2 முடிவுகள் தான் இருக்குது, ஒன்று கைவிலங்கு அல்லது சவப்பெட்டின்னு சொல்லியிருக்காரு. இங்க எப்படி மோடியின் வீழ்ச்சி அநேகமாக ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அடுத்த பிரதமர் யார்? இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது 379 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 270 சீட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. இன்னொரு புறம் இது குறித்து தொடர்ந்து பேசி வருகின்ற நிர்மலா சீதாராமனின் கணவர், அரசியல் பொருளாதார விமர்சகர் பரகலா பிரபாகர், அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக ஒட்டுமொத்தமாக 7 கட்டமும் நடந்து முடிஞ்சாலும் 200 220 சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி எல்லாரும் சேர்ந்தா கூட 272 என்கின்ற அந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த எண்ணை பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் எவ்வாறெல்லாம் மோசடியில் தில்லுமுள்ளில் ஈடுபடுகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக நடந்த தேர்தல் உள்ளிட்டு இந்த 4 கட்ட தேர்தல்களிலும் அன்னைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அன்று தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட்டதற்கும் தற்பொழுது 11 நாட்கள் கடந்து அந்த இறுதி தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல 5% அளவிற்கு வாக்குப்பதிவில் வித்தியாசம் இருக்குது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த பதிவான வாக்குகளோட டிஃபரன்ஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பிரதமர் நேற்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர் கொண்டு ராமர் கோயிலை இடிப்பார்கள், யோகி ஆதித்யநாத்தை பார்த்து புல்டோசரை வச்சு இடிக்கலான்னு கத்துருக்கிறாங்களே ஒழிய இப்படி மோசமான ஒரு விஷயத்தை தான் கத்துருக்கிறாங்க, அவர் தான் சரியா புல்டோசரை கொண்டு இடிக்கிறாரு அப்படின்னு பேசுறாரு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை ஒழிப்புன்றாங்க, யூபிக்காரங்கள்லாம் மோசம் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி கேவலமாக பேசி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச வேண்டி அங்கே வீராவேசமாக மோடி பேசியிருக்கிறார். இது போக கன்னியாகுமார் டெல்லி நார்த் ஈஸ்ட் தொகுதியில் போட்டியிடுறாரு. அவருக்கு மாலை போடுற மாதிரி போய் ஒரு சங்கி அவர் கன்னத்திலேயே அரைந்திருக்கிறார். திரும்ப பொதுமக்கள் தர்மடி கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு டெஸ்பரேஷன், விரக்தி, ஆத்திரம், தோற்று கொண்டிருக்கிறோம், தோற்கிறோம்னு பரகலா பிரபாகர் சொல்கிறாரு, யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு, வேற பலர் சொல்கிறாங்க. மோடி அல்லது சங்கிகள் நடந்து கொள்கிற முறை இருக்கு இல்லையா, அதிலிருந்து தாங்கள் தோல்வி நோக்கி போகிறோம் என்பதை அவருடைய நடவடிக்கை மூலமாக நிரூபிக்கிறார்கள். இன்றைக்கி இந்து பத்திரிகையில் தலையங்கம்,
நம்ம வந்து காலிஸ்தானி பிரிவினைவாதி பார்த்துருக்கோம், காஷ்மீர் பிரிவினைவாதி பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் கூட தனி தமிழ்நாடு கேட்குறவங்கள பார்த்துருக்கோம். ஒரு பிரதமரே பிரிவினைவாதம் பேசுகிறாரு, நாட்டை ரெண்டாக்குறாரு தென்னிந்தியா வட இந்தியான்னு என்று தலையங்கம் எழுதுகின்ற அளவுக்கு கொஞ்ச நாள் முன்னால் நான் இந்து முஸ்லீம்னு பேசுகிறத விட நான் நாண்டுக்கிட்டு சாகலான்ற ரேஞ்சுக்கு வந்து பேசியிருந்தார். அடுத்த நாள்லேருந்து இதை பேச தொடங்குகிறார். இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி ஒரு தோல்வி குறித்த அச்சம். நேற்று ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், யூபியில் ஆர்எஸ்எஸ்காரர்களே ஈடுபாடு காட்டலை தேர்தல் வேலையில், ஏன்பா ஒன்றும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இப்போ இது வரைக்கும் நாங்கள் யாரை எதிர்த்து வேலை பார்த்தோமோ கட்சி தாவணம் அத்தனை பேருக்கும் சீட்டை கொடுத்துருக்கானுங்க, நான் எப்படி இதுக்கு வந்து வேலை பார்க்குறது? அங்கே பாருங்கள், சிவராஜ் சிங் சௌஹானை தூக்கி டம்மி ஆக்கிட்டாங்க, வசுந்தரா ராஜ சிந்தியா டம்மி ஆக்கிட்டாங்க, ராஜஸ்தான் அடுத்து யோகியும் டம்மி ஆக்கிடுவாங்க, அப்புறம் நாங்கள் எதுக்கு வேலை பார்க்கணும்? இப்படி நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளே பூசல், தோல்வி பற்றிய அச்சம், மக்கள் மத்தியில் இது வேண்டாம் என்ற கருத்து வந்திருக்கு. அதாவது மோடி வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பியில் 100 பேருக்கு மேலே சீட்டு கொடுக்கல. ஒரு கிட்டத்தட்ட 4 1 பங்கு கட்சி தாவியவர்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மோடி வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மதவெறியை வெளிப்படையாக பேசுகிறார். இந்து கத்திரை மேகன்னாக்கா இந்து அபாயத்தில் இருக்கிறாங்க, இது என்ன கதறாரு. கத்திரை மேகன்னா அது யூபியிலே பிக்கப் ஆகலை. அசுதோஷ் வர்ஷ்னேன்ற ஒரு சமூகவியல் அறிஞர், அவர் யூபியில் கிராமப்புறங்களில் போய் யூபி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, குஜராத்து யூபியும் தான் இந்துத்துவத்தினுடைய முக்கியமான மையங்கள். இங்கே மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, பொதுவில் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கருத்துக்கு வரலாம். டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, என்னங்க எப்படி இருக்குது, யார் வருவாங்க என்னன்னு கேட்குறாரு. மௌனமாக இருக்கிறாங்க மக்கள். அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்துச்சு வெளியே போகிறாரு. அப்போ ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இந்த தேர்தலே ஒரு சைலண்ட்டாக இருக்குதுங்க அப்படின்னு இருக்காரு. ஏன் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னா மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். மௌனத்தின் அறிகுறி வந்து, மௌனம் என்பதன் அறிகுறி வந்து மாற்றம் வரப்போகுது என்பது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறாரு. எல்லா இடங்கள்லையும் ரேபரேலி கூட்டத்தில் அமித்ஷாவுக்கு வந்ததை போல் கிட்டத்தட்ட 7 மடங்கு கூட்டம் வந்ததாக இவங்க ராகுல் காந்தி, பிரியங்கா, இவர் அகிலேஷ் இவங்களுக்கு கூட்டம் வந்ததாக ரிப்போர்ட் ஆகுது. இதுதான் நிலைமை. டெல்லியிலே ஒரு சீட்டு கூட இவங்களுக்கு தேராது அப்படின்ற மாதிரி சொல்லுகிறார்கள். பஞ்சாபில், ஹரியானாலெலாம் பல ஊர்களுக்குள்ளேயே வந்து ஊருக்குள்ளே போக முடியாது. 3 பிரச்சார கூட்டத்தை வந்து அமித்ஷா ரத்து பண்ணியிருக்காரு. ஆமாம், நிறைய பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கே போகலை அப்படின்ற தகவல்களும், ஏன்னா போனால் மக்கள் மறித்து அடிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆமாம் அப்படின்ற நிலைமை உருவாகிருக்குது. இதற்கெல்லாம் இடையில் இந்தியா டுடேயில் ஒரு 3 பேரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம், 100 நாள் திட்டம் அப்படி இப்படின்னு சவடாலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் தோல்வி உறுதி என்பது நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்றது மோடிக்கு முதல்லே தெரியும். இந்த 400 + 400 பார் அப்படின்னு பேச ஆரம்பித்ததே ஒரு உதாரா விட்டு எதிரிகளை வந்து ஒரு நம்பிக்கை இழக்க வைப்பது, ஒரு அச்சுறுத்துவது அப்படின்றதுக்காக சவடாலாக பேசினாங்க. அவ்வளவு ஜெயிக்கக்கூடிய திராணி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இந்திய வரலாற்றிலேயே முன் எப்போதும் இருந்திராத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் மேலே இவ்வளோ தாக்குதல் தொடுக்க வேண்டியதில்லை. அவங்க ஜெயிக்கக்கூடிய சூரத்து, இந்தோர் மாதிரி தொகுதி இருக்கு இல்லையா, அங்கே சும்மா விட்டாலே ஜெயிச்சிருவாங்க. அங்கெல்லாம் அங்கே வந்து சுயேட்சை உட்பட எல்லாரையும் வாபஸ் அங்கே வைக்கிறது. ஏன் இப்போ வாரணாசி மோடி ஆமாம், மோடி தொகுதியில் ஒரு காமெடியன் ஒருத்தர் மோடியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அவரை வேட்புமனுவே தாக்கல் பண்ண உடனே கண்டித்து பேசுகிறாரு. மொத்தம் 33 பேர். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு திமிரு அதிகாரத்தை மட்டும் இல்லை, எதனா ஒன்று ஏடாவிடமாக ஆயிடுச்சுனாக்கா, முன்ன இந்திரா காந்தியை ராஜ்நாராயண் தோக்கடிச்சார்ல, அது மாதிரி குண்டக மண்டக யாராவது வந்து இந்த காமெடியிலே ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் என்ன கதியாக வருது என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் விளைவாகத்தான் எதிர்க்கட்சிகள் இப்படி ஒடுக்குனாங்க. அந்த அச்சத்தின் இன்னொரு விளைவாகத்தான் நமக்கு கையடக்கமாக இருக்கக்கூடிய, கையாட்களாக செயல்படக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஞானேஷ்குமார், சுக்பீர் இவங்களை வந்து நியமித்தாங்க. அது கரெக்டாக அவங்க இதுவரைக்கும் அவங்களுடைய பணிகளை வந்து மோடி சொன்னபடி கரெக்டாக செஞ்சுட்டு வர்றாங்க. அருண் கோயல் ஏன் மோடி போனார் அப்படின்றதுக்கு இப்போ தெரியுது. அவருமே அவங்க ஆளுதான், அவரால் அந்த சால்றா அப்படின்னு தான் போயிருக்காரு. நேற்று அந்த வழக்கு
உச்சநீதிமன்றம். அடுத்த கேள்வி அதை பற்றி தான். இப்போ ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அந்த ரகசிய குறியீட்டு எண்கள் உட்பட இதை நீங்கள் வந்து இந்த எல்லா லிஸ்ட்டையும் வெளியிடுங்க அப்படின்னு இதே ஏடிஆர் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். சந்திரசூட் அதை வந்து வெளியிடணும்னு சொல்லி பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அது ஒரு 7 நாளைக்குள்ள எல்லா டீட்டெயிலும், அது ரொம்ப கஷ்டங்க, 4 மாசம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி வெளிவந்துச்சு. இப்போ மீண்டும் இந்த ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். நீதிபதி சந்திரசூட் அடங்கிய 3 பேர் அமர்வுல ஒரு மனு தாக்கல் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் நாளில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் இப்போ 30ஆம் தேதி 30ஆம் தேதி 11 நாளுக்கு பிறகு வெளியிட்ட அந்த வாக்குப்பதிவுக்கான இறுதி விவரங்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்குது. 5லிருந்து 6% ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க ஏன் முறையான நேரத்துக்குள்ளே வெளியிடாமல் இவ்வளோ நாள் லேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாங்க. சந்திரசூட்டும் வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். பிரசாந்த் பூஷன் பல்வேறு வாதங்களையும் வந்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த மனுவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஏதாவது தீர்வு கிடைக்குமா? 4 கட்ட தேர்தல் நடந்துருச்சு. இப்போ சந்திரசூட் ஒரு வாரம் வந்து தவணை கொடுத்துருக்காரு. இன்னிலிருந்து பதில் சொல்லுங்க. ஆமாம், ஒரு வாரம் இன்னிலிருந்து விடுமுறை கோர்ட்டு, வெக்கேஷன் கோர்ட்டில் தான் அது விசாரணைக்கு வரும். இப்போது சந்திரசூட் ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஏடிஆர் இது எலக்ட்ரல் பாண்டு சொன்னீங்க. எலக்ட்ரல் பாண்டுலையாவது 3 மாதம் ஆகுங்க 2 மாதம் ஆகுன்னு பதில் சொன்னாங்க. நேற்று சந்திரசூட் 48 மணி நேரத்தில் இதெல்லாம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. அதான் அவங்க வந்து சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், குத்து மதிப்பாக பேசுகிறாங்க. என்ன டைம் எடுக்கும் என்னன்ற விவரம் இருக்கு இல்லையா, அந்த கேள்வி. இப்போது பிடிஆர் வந்து அவர் ட்வீட் பண்ணதை வைரல் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் இதை பற்றி விரிவாக பேசியிருக்காரு. பிரசாந்த் பூஷன் அந்த கேள்விகளை எழுப்புறாரு. ஒரு 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 பூத்தில் வாக்காளர் எண்ணிக்கை இருக்குது, எலக்டர்ஸ். அப்புறம் ஒரு வாக்காளர் வந்து உள்ளே வந்து ஒரு நோட்டில் கையெழுத்து போடுறாரு. அப்புறமா இவிஎம்மில் போய் ஓட்டு போடுறாரு. இப்போ இது 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கணும். இது 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கணுன்னா ஒரு 1000 பேர் இந்த பூத்தில் வாக்காளர்கள், 700 பேர் வந்திருக்கிறாங்க, 700 கையெழுத்து இருக்குது. அப்போது எவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குது? பதிவான வாக்கு 700க்கு மேலே இருக்கக்கூடாது, 700 கம்மியாக இருக்கலாம், ஒரு 10-20 குறையலாம், சரியாக போடாமல் போயிருக்கலாம், போகலாம். அதை விட அதிகம் இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தேவசகாயம் விளக்கியிருக்கிறார். இது அதாவது நீங்கள் ஒரு வாக்குச்சாவடியில் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குன்றதை கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். கலெக்டரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் மத்தியானம் 1 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு, ராத்திரி 11 மணிக்கு, இந்த 3 கட்டமாக இப்படி அவருக்கு வந்த தகவல்களை மாநில தேர்தல் ஆணையருக்கு அவர் தெரிவிக்கணும். அவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு அவர் அங்கேருந்து தெரிவிக்கணும். இப்போ இது முதலாளர் அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் அந்த கலெக்டர் இருக்கார்ல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவரும் எலெக்ஷன் அப்சர்வர் என்ற இன்னொரு அதிகாரியும் 2 பேர் தலைமையில் ஊழியர்கள் அலுவலர்கள் அவங்க அமர்ந்து நேற்று நடைபெற்ற அந்த இது இருக்குல்ல அதை பூரா சரி பார்க்கணும். அதுக்கு பேர் ஸ்க்ரூட்டினி. இப்போ இதை நான் சொல்கிறது பூரா வந்து ரெகுலேஷன்ஸ்லேயே இருக்குது இதை செய்யணுன்றது. இதை செஞ்சு 2வது நாள் ராத்திரி நேற்று போட்டதில் ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கு, தப்பு இருக்குன்னாலும் அதை எதன் அடிப்படையில் அதை செக் பண்ணுவாங்க? எதன் அடிப்படையில் ப்ராசஸ் இல்லை, அது ஏதோ ஃபார்ம் நம்பர் 17 17C இந்த ஃபார்ம். அந்த 17Cன்ற ஃபார்ம் எதுனாக்கா பூத்தில் அந்த தேர்தல் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, ப்ரிசைடிங் ஆஃபீஸரு எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் மொத்த வாக்காளர்கள் இது கையெழுத்து போட்டவங்க பார்த்துக்குங்க இவ்வளோ பேர். மெஷினை வந்து வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே க்ளோஸ்ன்னு ஒரு பட்டம் இருக்குது, அந்த பட்டனை அழுத்தினா முடிஞ்சிடும் எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு, இவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு. அதை எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டு அதை கொடுத்துருவாங்க. அப்போ 17C அப்படின்றது இவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே இது ஸ்க்ரூட்டினைஸ் ஆகிடுது. இப்போ தேர்தல் ஆணையத்திடம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 2 நாளைக்கு பிறகு திரட்டப்பட்ட இந்த தரவுகள் அவங்களுக்கு போயிடுது. அது இல்லாமல் இந்த மறுநாளே கொடுத்துருவாங்க, மறுநாள் உடனே போயிடும். ஓகே, 19ஆம் தேதி எலெக்ஷன்னா 20ஆம் தேதி முடிவாகி மாலைக்குள்ள, ஆமாம் முடிவாகி மக்கள் நாள் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து P+1 +2 +3ன்றாங்க. அதை P+1னாக்க போலிங் +1 +2 +3
2 நாள் 3 நாள், ஒருவேளை மலைப்பகுதிகள் தூரத்தில் இருக்கிற இடம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சேர தாமதமாகும். சரி, அது ஒரு 3 நாள் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, 3 நாள் கூட வச்சுக்கோங்க. அது வந்து போய் எது போய் சேருது, இந்த டேட்டா கணக்கிட்டது டிஜிட்டலாக கணக்கில் ஏற்றி இந்த டேட்டா வந்துடும். இன்னொன்று இந்த 17C இருக்கு இல்லையா, அது கையெழுத்து போடப்பட்ட அந்த ஃபார்ம் அது வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பூத்தில் இருந்து இவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃபீஸருக்கு கொடுத்துருவாங்க. அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். இதில் இருந்து தேர்தல் ஆணையம் தனியாக செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. கையில் இருக்கிறத வெப்சைட்டில் வெளியிடணும். ஏன் வெளியிடலை என்பது தான் கேள்வி. இப்போ 11 நாள் ஆகிருக்குதே, 6% கூட இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி வருது, 6% முன்னாடி தேர்தலில் 2014 தான் மோடி வராரு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு, இது ப்ராப்பராக முன்னாடி பண்ணிட்டு இருந்து இப்போ பண்ணலையா, இல்லை எப்பயுமே இது ஒரு வழக்கமான நடைமுறையா? இல்லை, இப்போ நம்ம இவிஎம் வந்தது பின்னால், இவிஎம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னால் வாக்கு சீட்டுகள் இருந்த காலத்திலேயே இப்படி பிரச்சனையே வந்ததில்லைன்னு அவர் சொல்கிறார். யார்? தேவசகாயம். அந்த காலத்தில் இப்படி ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. ட்ரங்க் கால்னு சொல்லிட்டு புக் பண்ணணும், பேசுகிறதெல்லாம் கஷ்டம், பல தொல்லைகள். அப்போ பின்தங்கிய காலம் தானே இது, டிஜிட்டல் யுகம். அப்போ அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். 2014 தேர்தல் வரையில் இவையெல்லாம் பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், 2014 தேர்தல் வரையில் பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் யாரும் தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த விஷயத்தில் குறை சொன்னதே கிடையாது. இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணி குறிச்சுக்கணும். அதில் தேவசகாயம் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, எமர்ஜென்சியில் வந்து எல்லா எதிர்க்கட்சியும் உள்ளே வச்சிடுறாங்க இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் தான் வெளியே விட்டு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் எந்த எதிர்க்கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குறை கூட சொல்லலை. அப்படி நடந்திருக்குது. பிரச்சனையே எப்போ தொடங்குதுன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தொடங்குது. 2019 தேர்தல் இருக்கு இல்லையா, இப்போ நேற்று போட்டிருக்கிற மனு என்பது 2019 ஏடிஆர் போட்ட மனுவினுடைய தொடர்ச்சி. ஓகே, இந்த பிரச்சனை பூதமே எப்போ கிளம்புதுன்னா 2019 தான் கிளம்புது. என்ன பிரச்சனை? 2000 இந்த பூதத்தை கிளப்புனது யாருன்னாக்க பூனம் அகர்வால். ஓகே, அவங்க தான் எலக்ட்ரல் பாண்டில் மறை எண்ணுன்னு ஒன்று இருக்குது, ரகசிய குறியீட்டு எண் இருக்குது அப்படின்றத வெளியே கொண்டு வந்தவங்க. அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க, அதுலேயும் அவங்க வந்து அவங்க அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கின பாண்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. அதுலேயும் மிஸ்மேட்ச் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த 8250 கோடி தேர்தல் பத்திர ஊழல் மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. மிஸ்மேட்ச் இருக்குது. அதை ஒரு அரசு மாறி முறையாக ஆய்வு செய்கிறப்ப தான் கண்டுபிடிக்க முடியும், அது சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. இப்போ பூனம் அகர்வால் என்ன செய்கிறாங்கன்னா, 2019 மோடி பதவியேற்றுறாரு, வெப்சைட்டில் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. இப்போ இவங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணி எடுத்தால் 373 தொகுதியில் வேறுபாடு இருக்குது. 373 மக்களவை தொகுதியில் வாக்காளர் எண்ணிக்கைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்குது. கூட இருக்குது அல்லது குறைச்சலாக இருக்குது. இந்த மாதிரி முரண்பாடு மேட்ச் ஆகலை. அப்போ இப்படி மேட்ச் ஆகலைன்றத ஒரு புகாராக தேர்தல் ஆணையத்துக்கு எழுதின உடனே ஒரு அதிகாரி வந்து சரிங்க உடனே கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டாரு. என்ன எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வெப்சைட்ல இருந்து. இந்த டேட்டா இருக்கிறதுனால தானே இது கேள்வி கேட்குறேன். எல்லாத்தையும் டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை இது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஏடிஆர் அப்போ தான் சீனுக்கு வராங்க. ஏடிஆர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. நவம்பர் மாதத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, 373 தொகுதியில் இப்படி டிஃபரன்ஸ் இருக்குது, 6 தொகுதிகளில் 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த வேறுபாடு எண்ணிக்கை உள்ள வாக்குகள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 20,000 வாக்கு வேறுபாடு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க, கூடுதலாக வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறது 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அப்போ இவர் வெற்றி பெற்ற வாக்கு வேறுபாட்டை காட்டிலும் முறைகேடு அப்படின்றது இருக்குல்ல வேறுபாடு, அது 20,000 இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ காஷ்மீரில் ஒரு தொகுதி, அந்த காஷ்மீரில் தொகுதி வந்து ஆனந்த்நாக் தொகுதி. அந்த ஆனந்த்நாக் தொகுதியில் என்ன நடந்திருக்குதுன்னா, ஜெயித்தவர் 6,676 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இவிஎம்மில் பதிவான வாக்கு, அதாவது இவிஎம்மில் பதிவான வாக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்கு பொருள் என்னன்னாக்கா, ரெஜிஸ்டரில் பதிவானதை காட்டிலும் இவிஎம்மில் அதிகமாக இருக்குது. ஓகே, ரெஜிஸ்டரில் 100 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 2 லட்சம் ஓட்டுனா இதில் அதிகமாக இருக்குது. ஆமாம், எவ்வளோ ஓட்டு அதிகமாக இருக்குது? இல்லை, ஒரு பூத்தில் 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த தொகுதியில் அப்படின்னா அதில் ஒரு 2,20,000 இருக்குது. 20,000 அதிகமாக இருக்குது. எவ்வளோ கரெக்டாகவே சொல்கிறேன் நான்.
6676 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் 29,746 ஓட்டு இவிஎம்ல எக்ஸஸாக பதிவாயிருக்கு. பதிவானதை விட அதிகமாக இருக்கு. இவிஎம்ல கையெழுத்து போட்டதை விட அதிகமாக இருக்கு. ஓட்டு போட்டதை விட அதிகம். வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, ஆமா, உள்ள வந்து வாக்கு செலுத்தியவர்கள், ஆமா, சைன் பண்ணிட்டு போனவங்க, அதுக்கு மேல அங்க இருக்கு. அப்போ ஒரு பூத்தில் எடுத்துங்க, ஒரு பூத்தை எடுத்துங்க. அதான் இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்து எதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்குறாங்களா, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு தடவை என்ன இது இப்போ இந்த கேள்விக்குள்ள இது என்ன நடந்ததுன்னு வரும். இது போட்டாங்க. இதெல்லாம் வந்து 2019 நவம்பர் மாதத்தில் ஏடிஆர் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷனில் இது இருக்குது. அந்த பெட்டிஷன் இன்னமும் விசாரிக்கப்படலை, தூங்குது. தேர்தல் ஆணையம் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, மோடி ஜெயிச்சிட்டாரு, பிரதம மந்திரி ஆகிட்டார், 6 மாதம் கழித்து எல்லாம் பார்த்துட்டா கரெக்ட், ஓகே அப்படின்ட்டாங்க. இந்த கேள்வி நீங்கள் வெளியிட்டதில் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது இங்கே இருக்குது. இப்போ இந்த பெட்டிஷனில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மோடியை எந்த தரவுகளின் அடிப்படையில் பிஜேபியை வெற்றி பெற்றது என்று அறிவித்தீர்கள். வெற்றி பெற்றதுன்னு கான்கிரீட்டான டேட்டா அடிப்படையில் நீங்கள் பண்ணல, ப்ரொவிஷனல் டேட்டாலேருந்து பண்ணியிருக்கீங்க. உத்தேசமான டேட்டா இருக்கு இல்லையா, கான்கிரீட் டேட்டா நீயே 6 மாதம் கழிச்சு தான் வெளியிடுற. அப்போ உத்தேச இதுலேருந்து இப்படி நீ பண்ணியிருக்கிற, இது வந்து ஒரு முறைகேடு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவை சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் கவுண்டிங்கே செய்யணும் அப்படின்றத ப்ரேயராக வச்சுருக்கிறாங்க. இதை நியாயமாக உச்சநீதிமன்றம் விசாரித்து, நடந்ததை விட்டுட்டா கூட நடக்க போகிறது இனிமேல் வந்து இப்படி தான் நடக்கணும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் உச்சநீதிமன்றம் இதுவரையில் அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லலை. அந்த வழக்கிலேயே ஒரு கிளையாக இன்டர்லாக்குட்டரி பெட்டிஷனாக தான் இப்போ வந்து இந்த இப்போ போட்டிருக்கிற மனு. இப்போ இவர் பிரசாந்த் பூஷன் என்ன கேட்குறாருனாக்கா, 6% கூட 1 கோடி வாக்குகளுக்கு மேலே. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இந்த அதே மனுவினுடைய நீட்சியாக ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அந்த மனுவினுடைய நோக்கம் என்ன, அதில் எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகள் என்ன? அந்த மனுவில் என்ன கேட்குறாங்க, 17C இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ண காப்பி, தெளிவாக ஸ்கேன் பண்ண காப்பியை வெப்சைட்டில் போடு. ஓகே. இந்த வாக்காளர்கள் எலக்டார்ஸோட எண்ணிக்கை, கையெழுத்து போட்டவங்க எண்ணிக்கை, இவிஎம்மில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை, இது ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளவு, அதுக்கு பேர் டிஸ்அக்ரகேட் டேட்டா, அதை வெளியீடு. அப்புறம் அக்ரகேட் டேட்டா, ஒவ்வொரு தொகுதி, ஒரு மாநிலம், தேசிய அளவில் இந்த டேட்டா அவன்கிட்ட கையில் இருக்கிறத போல வெப்சைட்டில் போடு. இதை கட்சிகளோ மக்களோ இதை நாங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கான்னு. நீ கவுண்டிங் போகிறதுக்கு முன்னால் இதில் குளறுபடி இல்லை என்பது உத்தரவாதப்படுத்தப்படணும் அப்படின்றது தான் ப்ரேயர். இதில் உச்சநீதிமன்றம் எஸ் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு போடியா எல்லாத்தையும். இப்போ இந்த பாண்டுக்கு சொன்னார்ல, ஒரு நாள் தான் டைம். ஆமாம், இதெல்லாம் இருக்குது இல்லை, அப்புறம் என்ன கேடு உனக்கு போடுறதில்ல, போடு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். 1 வாரம் வாய்தா கொடுக்கறதுக்கு இதில் எதுவும் எந்த வேலையும் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி கொடுத்துருக்குது. பிரசாந்த் பூஷன் காட்டமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. 6% கூடி இருக்கு. அதான் அந்த 6%னா எத்தனை ஓட்டுகள், எவ்வளவு அந்த டிஃபரன்ஸ்? 6%னா 1 கோடிக்கும் மேலான ஓட்டுகள் மொத்தத்தில். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த 1 கோடிக்கு மேலான ஓட்டு அப்படின்னா 1 கோடியே 70 லட்சம் ஓட்டு சம்திங். ஓகே, 70 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 1 கோடி டிஃபரன்ஸ் அப்படின்றது இந்த 6% நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அந்த டிஃபரன்ஸ் வந்து எதுக்குமான டிஃபரன்ஸு? இது அந்த 1 கோடி வாக்குகள் அதிகமாக இருக்குது. வாக்கு செலுத்தியோர் எண்ணிக்கைக்கும் இவிஎம் வந்து ஓட்டுருக்குல்ல, அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. இப்போ இவர் என்ன பிரசாந்த் பூஷன் கேட்குறாருன்னா, இது வரைக்கும் 4 ஃபேஸில் ஓட்டு போட்டவர்களை விட 1 கோடி பேர் அதிகமாக போட்டதாக பதிவாயிருக்குது. அப்போது நீங்கள் வந்து இவிஎம் மெஷினை மாற்றிட்டீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நேராக சொல்லியிருக்காரு. இது ஒரு அப்பட்டமான மோசடி நடந்திருக்கிறது, மெஷினை மாற்றிட்டீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாமல் ஆக்குறீங்க, தேர்தல் நடக்கும்போது மக்களுக்கு தேர்தலில் நம்பிக்கை இல்லாமல் ஆக்குறீங்க, காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க இவங்க. ஆனால் இந்த கேள்விக்கு என்ன பதில்? இல்லை, அதான் இப்போ இவிஎம்மை வந்து ஹேக் பண்ண முடியாது, இவிஎம்மின் மீது வந்து சந்தேகம் கொள்ளாதீர்கள், இப்படியெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. அதை கேட்ட சஞ்சீவ் கண்ணா அதை நீங்களே ஏற்றுக்குங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு தீர்ப்பை விவிபேட் கேஸில் வந்து கொடுத்தாரு. அப்போ இந்த 1 கோடி சொச்சம் வாக்குகள் அதிகமாக இருப்பது அப்படின்றது என்ன? அது வந்து கள்ள ஓட்டுகளா,
இல்லை மிஷினை மாற்றி பெறப்பட்ட ஓட்டுகளா? ஒன்று இப்போ இவிஎம்மா சந்தேகப்படாதீங்க, அது தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா இங்கேயும் சில சரி, பத்திரிகையாளர்கள் இவிஎம்மா விட்டுருவோம், எலெக்ஷன் கமிஷனை சந்தேகப்படலாமா கூடாதா? கண்டிப்பாக. இப்போ கேள்வி, இவிஎம்ல தப்பு இல்லைன்னா அப்போ தப்பு எலெக்ஷன் கமிஷன்டையா, பொட்டியை மாற்றிட்டியான்றதான் இப்போ கேள்வி. பொட்டியில் தப்பு இல்லை. இப்போ அதில் இவிஎம்மை பற்றி கேட்டோம். போன மனுவில் கேட்டது என்ன, 100% விவிபேட்டை எண்ணணும், 100 வேண்டாம்ப்பா பாதி எண்ணு, பாதி வேணாம்ப்பா 25% எண்ணு, எல்லாம் கேட்டாங்கல்ல, கேட்டாங்க. கடைசியில் அதை குறைச்சி ஒரு கணக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லை அதெல்லாம் கேட்கக்கூடாது, இப்படியே போனால் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடும், இப்படியெல்லாம் நீதிமன்றமே பேசியது. ரிசல்ட் வந்து வேட்பாளர் காசு கட்டி எண்ணி பார்த்துக்கலாம், மோசடி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா பணம் அப்புறம் கொடுத்துட்றோம் நாங்க. பணம் வாங்குறதா பிரச்சனை, தீர்ப்பே அதுதான். ஆமா, மோசடி இருக்குன்னு தெரிஞ்சா அந்த தேர்தல் முடிவு என்னன்றது தான் பிரச்சனை. மோசடி செய்த அதிகாரிக்கு என்ன தண்டனை? ஆமா, இப்போ இந்த ஆனந்த் நாக் சொன்ன ஒரு உதாரணம், அதில் ஜெயிச்சவர் தான். இந்த பிரச்சனை நடந்திருக்குதே, இதுக்கு என்ன பதில்? அப்போ இதை வந்து நீதிமன்றமே போகல, மற்றவங்க இருக்கிறது இருக்கட்டும். அப்போ இதுலையும் இந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை. ராஜீவ்குமார்கிட்ட இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான அன்றே ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து கேட்டாங்க, இப்படி கடந்த காலங்களில் மோடியும் அமித்ஷாவும் இப்படியாக பேசுகிறாங்க, மதவெறி ஜாதிவெறி பேச்சுக்களை தூண்டி விடுறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது, இப்போ நீங்கள் வந்து அப்படி திரும்பவும் பேசுனா நடவடிக்கை எடுப்பீங்களான்னதுக்கு அவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. தினேஷ்குமார் காரா, எஸ்பிஐ சேர்மன், அவரை விட மிக மோசடியான ஒரு நபராக இருப்பார் போலயே. ஆமாம், பதில் சொல்லலை. இப்போ இந்த கடிதத்தை நட்டாவுக்கு கொடுத்தாங்க. நட்டா எல்லாம் பேசுனதெல்லாம் கரெக்டு தான், எங்களால் ஒன்றும் தப்பாக பேசலை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏங்க புல்டோசர் விட்டு இடிப்பாங்கன்னு பேசுகிறாங்க. இது வந்து அப்பட்டமாக ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய, கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. நேற்று மோடி இதை பேசுகிறாரு, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் சாதாரண ரோட்டோர கடைகளை புல்டோசர் விட்டு அகற்றுறாங்க. அதுதான் கரெக்டு, அப்படி இடிக்கிறது தான் கரெக்டு, இவங்க கோயிலை அடிச்சிருவாங்கன்றது தான் இவர் பேசுனது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னு சொல்கிறோம், சுதந்திரமாக வாக்களிக்கிறது அப்படின்றது இல்லாமல் போச்சு. அது போன முறை விட நம்ம பேசணும். முஸ்லீம்களை அடித்து விரட்டுறது, அவங்க பர்தாவை விலைக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறது, இப்படிப்பட்ட வன்முறைகள் அரங்கேறுது. ஃபேர் எலெக்ஷன் அப்படின்ற, ஃபேர்னா என்ன அர்த்தம்? ஃபேர்னஸ். இதில் கூடுதலாக ஏற்கனவே அசோகா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து முஸ்லீம்களுடைய வாக்குரிமை பல இடங்களில் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், 2019 அவர் அந்த ஒரு ஆய்வு பண்ணி சொல்றாரு. ஆய்வு பண்ணி பிஜேபி என்னென்ன தொகுதிகளில் ஜெயித்தது, அந்த தொகுதிகளில் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதிலாக ஸ்டேட் சிவில் சர்வீஸில் வந்த அதிகாரிகள் எங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்குது. இந்த மாதிரி அவர் 3-4 அம்சங்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. இப்போ ட்ரைப்ஸுக்கு நமக்கு தடை வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு செய்தி இந்த செய்தியை பற்றியது. இதை போட்டதா? ஆமாம், இது போட்டது. ஆமாம், அது அதிகமாகவே வியூஸ் போல, ஒரு 5000 கூட. ஆனால் அந்த வீடியோவும் வந்து ஜாகிரதை. அப்போ இதை வெளியே பேசக்கூடாது, செய்வோம், ஆனால் அதை வெளியே பேசக்கூடாது. இப்போ கார்கேயே மிரட்டுறாங்க, அப்புறம் ட்ரைப்ஸ் என்ன? ஆமாம் இல்லையா? அவரை வந்து நீங்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இழக்க வைக்கிறீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க, நீங்கள் பேசுகிறது அவதூறுன்றாங்க. அப்போது ஒரு ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது வந்து இல்லை. ஃபேர்னஸ் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு ப்ரொசீஜர் வந்து கடைபிடிக்கப்படலைன்னாலே அது ஃபேர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இடியை ஏவுறத தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கணும். ஒரு லோக்கல் போலீஸு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது. தேர்தல் அறிவிச்சிட்டாக்கா தேர்தல் ஆணையம் தான் அதிகாரம்ன்றாங்க. அவ்வளோ பயங்கர கெடுபிடின்றாங்க. ஆனால் இடி வந்து தனியாக கைதுகளை நடத்திட்டு இருக்குது, இது மாதிரி பண்ணிட்டு இருக்குது, அதுக்குள்ளே தலையிடுறது இல்லை. அது இல்லாமல் வெறுப்பு பேச்சு. இடியை சொல்கிறப்போ தான் இடி ஆஃபீஸ் தீப்பிடிக்குது, பல இடங்கள் நார்த் பிளாக் தீப்பிடிக்குது, பிஜேபி ஆஃபீஸ்லேயே 2 நாளைக்கு முன்னாடி தீப்பிடிச்சிருக்குது. சரி, இப்படி பல்வேறு தீப்பிடிக்கிற சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் இது தேர்தல் ஆணையம் ஒரு ஃபேர் எலெக்ஷனை நடத்தலை. இது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இது எதோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், தோல்வி பயம் அவர்களை கவ்வி இருக்கிறது. இப்போ இந்த 1 கோடி வாக்குகள், 1 கோடி சொச்சம் வாக்குகள் வந்து ஒரு அதிகமாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்கு அதிகமாக இருக்குது? தமிழ்நாட்டில் சில லட்சங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஆவணம் வந்துச்சு, 40 லட்சம்ன்ற மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்கிறதுல மொத்தத்தில் 1 கோடி, அதில் 4 லட்சம் சொச்சமாக இன்னும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு 2 தொகுதி கூட இருக்கட்டும்,
பிஜேபி ஜெயிச்சாங்க? அது தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதான் ஏற்கனவே எல்லா ஊடகங்கள்லையும் 5லேருந்து 6 சீட்டு தமிழ்நாட்டில் பாஜக. இல்லை அதான் 400க்கு மேலே ஜெயிப்போம்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அங்கே 400க்கு மேலே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மோடி 270 ஜெயிச்சிட்டோம். ஆமாம், அமித்ஷா சொல்லிருக்காரு. ஆமாம். அப்போ அது மாதிரி ஏதாவது முன்னேற்பாடா? இப்போ நீங்கள் அந்த பேச்சு வந்து ஒரு சவடால் பேச்சா இல்லை ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகிக்க இடம் உண்டா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த கேள்விகளை இல்லை, இப்போ இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா இந்த நம்பிக்கையில தான் அமித்ஷாவோ மோடியோ பிரசாந்த் கிஷோரோ இவர்கள் எல்லாரும் இங்கே வந்து கணிசமாக ஜெயிப்பாங்க. அப்படி சந்தேகிப்பதற்கு எல்லா இடமும் இருக்குது. மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் நம்பர்ஸ் வாங்குவாங்க. அப்படி ஏங்க யூபியிலே ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஜெயிப்பான்னு சொன்னாக்கா இப்படி சந்தேகிப்பதற்கு எல்லா இடமும் இருக்கிறது. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த விஷயத்தை இப்போது ஏடிஆர் வந்து போய் கேஸ் போடுது. அந்த வக்கீல், எலெக்ஷன் கமிஷன் வக்கீல் என்ன தெரியுமா கேட்குறாரு? இவங்க யார் கேட்குறாங்க? இவர் என்ன கேண்டிடேட்டா? நாங்கள் கேண்டிடேட்டுக்கெல்லாம் 17C கொடுத்துட்டோம். ஏற்கனவே விவிபேட் கேஸில் இந்த ஏடிஆர் அமைப்பின் மீது திபங்கர் தத்தாவும் சஞ்சீவ் கண்ணா அவங்க கொடுத்த தீர்ப்பில் இவர்களை பற்றி உள்நோக்கம் கற்பிக்க விதமாக எழுதியிருந்தாங்க ஒரு பாயிண்ட்டு. அப்பயே அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தார் பிரசாந்த் பூஷன். இது தப்பு, இவங்க இப்படி பல்வேறு ஜனநாயக நடவடிக்கையில் இருக்கிறாங்கன்னு. நீதிமன்றத்திற்கே அப்படி ஒரு கருத்து இருக்கிறப்ப அப்போ அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் அதான் இவர் தேவசாயம் என்ன சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு நமக்கு சப்போர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு சப்போர்ட்டு அப்படின்ற திமிரில் தான் அப்படி இருக்கிறாங்கன்னே சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடவடிக்கை ஏங்க உங்களால் 2019 ஒரு இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்றது நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட். நம்முடைய என்ன, யாருடைய? திமுக அண்ணா திமுகவுக்கா? ஒரு குடிமகனுடைய ஃபண்டமெண்டல் ரைட். தேர்தல் பத்திரத்தை விட அதிதீவிரமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இது. இப்போ ஆர்டிகிள் 32ல் எனக்கு வந்து அடிப்படை உரிமை போயிடுச்சு, எனக்கு பெயில் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, 1000 கேஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை. அதுலேயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு 2019 போட்ட கேஸை ஃபண்டமெண்டல், அதாவது 140 கோடி மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றம் தூங்க வச்சிருக்குதுன்னாக்கா, இந்த நீதிமன்றத்துக்கு ஜனநாயகம் பற்றியோ மக்களின் அடிப்படை உரிமை பற்றியோ என்ன அக்கறை இருக்குது? அப்படி ஒரு அக்கறை இல்லை என்ற நிலைமை தான் இருக்குது. அதனால தான் நான் கேண்டிடேட் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்களா, இப்போ தேர்தல் பத்திரம் அந்த விவகாரத்தை வந்து மிக சரியாக சந்திரசூட் வந்து டீல் பண்ணி அந்த விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. ஏடிஆரும் வந்து அதன் மேலே வந்து ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படின்னு மனு போட்டிருக்கிறாங்க. அது வரைக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு. அதற்கு பிறகு விவிபேட் கேஸோ மற்ற கேஸில் எல்லாத்துலேயும் ஒரு பின்வாங்க, ஒரு நேர்சீராக ஒரு கணக்காக போகிற மாதிரி தெரியும். அப்படி இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவராகவும் போயிடாமல் ஆமாம் அது மாதிரி ஒரு வாசிக்கிற நடக்குது. இப்போ நான் என்னுடைய கேள்வி வந்து இதுக்கு என்ன பதில்? இப்போ ஏடிஆரில் அப்படி கேள்வி கேட்டார்ல, இது ரொம்ப சிம்பிளாச்சே. பிடிஆர் கேட்டுருக்கிறாருங்க, என்ன அடிப்படையில் நீ மறுக்கிற அப்படின்னு கேட்டுருக்காரு. இது உன் டியூட்டி இல்லை, உன் கையில் இருக்குது, அதை வெப்சைட்டில் போடுறது உனக்கு என்ன கேடு? என்ன கையில் இருக்கிறத போடுறது தானே. அவனாவது கூட்டணும் கழிக்கணும்னா இது பூரா கையில் இருக்குது. கையில் இருக்கிறதுல ஏன் போட மாட்டேன்ற என்ற கேள்விக்கு அந்த கேள்வியை வந்து நீதிமன்றமே கேட்கவில்லை அப்படின்றது தான் மிக முக்கியமான பிரச்சனை. இதில் இன்னொரு சிக்கல் என்ன பார்க்கணும், கார்கே முதலானவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2019 இப்படி ஒரு கேஸ் இருக்குல்ல, இது யாருடைய கேஸ்? உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? அதில் கட்சிகளுக்கு சம்மந்தம் இல்லையா? கட்சிகள் இதை பேச வேண்டாமா? இப்போது ஒருவேளை தில்லுமுள்ளு நடக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். ஒருவேளை தில்லுமுள்ளு நடந்து ஒரு தேர்தல் முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அன்றே வந்து தில்லுமுள்ளு நடந்துச்சு அப்படின்னு பேசுனாக்கா நீ தோத்ததுனால பேசுகிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போயே மணி அப்படி தான் பேசுகிறாரு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, இவர் பிடிஆர் சொன்ன விஷயம்தான். அவர் வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். அதில் முக்கியமாக சொல்கிறாரு, 0.001% தான் வித்தியாசம் வரணும். நீ வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கும் மறுநாள் நீ அதை வந்து கூட்டி ஒட்டுமொத்தமாக டேலி பண்ணி சொல்கிறதுக்கும் எப்படி இவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது? ஒரு டிஜிட்டலில் வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் எப்படி இவ்வளவு வேறுபாடு வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஆமாம், அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லப்பா. அந்த கேள்விக்கு பதில் சொல்லலைங்க. 6% டிஃபரன்ஸ் வந்ததுன்றது ஒரு பிரச்சனை. இன்னின்ன காரணத்தினால அது வந்துச்சு,
இந்த கூட்டரில் விட்டுட்டாங்க, இந்த தொகுதியில் இதை விட்டாங்க, இங்கே அப்படி ஆயிடுச்சு, இல்லை இங்கே மிஷின் ரிப்பேரு, என்னவோ விளக்கத்தை சொல்லணும்ல. ஆமாம், இல்லை என்ற டேட்டா வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. எந்த விளக்கமும் சொல்லவில்லை, எந்த விளக்கமும் சொல்லவில்லை, அதை நீதிமன்றம் கேட்கவில்லை. ஓகே, இப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய மௌனம், தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கள்ள மௌனம், இதில் இருந்து அதுக்கான விடை என்ன? இல்லை விடை வந்து ஒரு விடை தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஜனநாயகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாகுது, ஒரே போடுறதில்லை. பழைய ஹிட்லர் முசோலினி போட்ட மாதிரி ஒரே வெற்றில் போடுறதில்லை. இந்த ஒரு கைத்தான், அமிதாப் கைத்தான் நினைக்கிறேன் அவர் பேர், வயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, கான்ஸ்டியூஷன் இஸ் கில்டு பை 1000 cuts அப்படின்னு சொல்லி. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2014 மோடி வந்து அரசமைப்பு சட்டத்தை எடுத்துருவாங்க, கொண்டுருவாங்க, ஏற்கனவே போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சிதைத்து விட்டார்கள். எப்படி படிப்படியாக செஞ்சாங்க என்பதை விளக்கியிருந்தார். இப்போது அந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கிறதுல ஒரு ப்ராசஸ் இது. இடி ஒன்று, சிபிஐ ஒன்று, ரிசர்வ் பேங்க் ஒன்று, ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்று, மாநில உரிமை பறிக்கிறது ஒன்று, ரிசர்வேஷனை பறிக்கிறது ஒன்று, 370 ரத்து செய்கிறது ஒன்று, சிஏஏ கொண்டு வர்றது ஒன்று. இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான பல விஷயங்கள் படிப்படியாக அமல்படுத்தப்படுது. இப்போது அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற மிக அடிப்படையான உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்பதற்கு இணையான, அதைவிடவும் அடிப்படையான உரிமை, ஒரு வாக்குரிமை, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான ஒரு உரிமை. அந்த உரிமையை பறிக்கின்ற ஒரு நடவடிக்கை, அதன் மேலே தானே இந்த ஜனநாயகன்றதே இவங்க சொல்கிறது நிற்கிது. வேற எந்த உரிமை, சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் இப்போ நான் பத்திரிகை நடத்துகிறேன், சேனல் நடத்துகிறேன், பேச்சுரிமை வேணும், எழுத்துரிமை வேணும்னு கேட்குறது இல்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் வேலை செய்யலை எம்பி எம்எல்ஏன்னா அடுத்த வாட்டி வா பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ அந்த அடுத்த வாட்டி வா பார்த்துக்கிறேன் என்பதையே பார்க்க முடியாத லெவலுக்கு, நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் நான் தான் வருவேன் அப்படின்னு ரஷ்யாவில் இப்போ அப்படி தான் இருக்குது. யாருக்கு ஓட்டு போட்டாலும் புட்டின் தான் வருவாருன்னு. அதை நோக்கி இதை கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை கட்சிகள் பேச வேண்டும். இப்போ பேசணும். இப்போ பேசினால்தான் நாளை ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது ஒருவேளை நம்ம கண் முன்னால் வெளிப்படையாக தெரிகின்ற மோடியின் தோல்விக்கு மாறான வேறொரு முடிவு வந்தால் வரலாம், ஒருவேளை வராமலும் போகலாம். ஆனால் இந்த மோசடி காரணமாக வெற்றி மார்ஜின் குறையலாம், வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையலாம். நாம் வந்து அந்த ரிசல்ட்டில் என்ன வரப்போகுதுன்றதை காட்டிலும் கண்ணுக்கு நேராக ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பை நம்ம கேள்வி கேட்காமல் இருந்தால், இதை மக்களுக்கு புரிய வைக்காமல் இருந்தால், நாம் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டிக் கொள்வது எப்படி என்பதுதான் நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி. இந்த கேள்வியை வந்து அறிவுத்துறையினர், அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரும் எழுப்புவது மட்டுமல்ல, கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில் இப்போதிலிருந்தே பேச ஆரம்பிக்கணும். அவங்க வந்து இப்போ தேர்தல் கமிஷன் சொல்கிற மாதிரி என்னை கேள்வி கேட்டாக்க ஜனநாயகத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படின்றாங்க. அப்போ கேள்வி கேட்காமல் கேட்டுக்கிட்டே இருந்தாக்கா நீ பண்ணுற தில்லுமுள்ளுக்கு ஒத்துவதுன்னு எதிர்பார்க்குறேன். என்ன முடிவு, எத்தனை இப்போது நீதிமன்றத்தை எதுவுமே சொல்லக்கூடாது, கடைசி புகலிடம் நீதிமன்றம்னு சொல்லிட்டு இருந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நீதிமன்றமாக எல்லாம் முடிச்சுட்டாயா, எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போது எதுக்கு இந்த தேர்தல் ஆணையம், அவனுடைய நியமனமே மோசடியாக நடந்திருக்கு. இல்லை இடியோ எஸ்பிஐயோ இல்லை இப்போ இசிஐயோ தேர்தல் ஆணையமோ இவங்க எல்லாம் நாங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தை விட மேலே அப்படின்னு தானே நடந்துக்கிறாங்க. அப்படி தான் நடந்து கொள்ளுகிறார்கள். உன்னால் முடிஞ்சதை பாருன்றாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதும் பேசுவதும் தான் இதற்கு தீர்வு. அப்போ தான் வந்து நாளைக்கு ஒரு தவறு நடைபெறும் போது அப்படி ஒரு தவறு நடந்ததாக நாம் கருதினால் மக்கள் ஒரு போராட்டத்துக்கு முன் வருவதற்கான அடிப்படை அப்போ தான் உருவாகும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமாக எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு விஷயமாக டெல்லி பார் அசோசியேஷனோட தேர்தல், அந்த தேர்தலில் கபில் சிபல் வெற்றி பெற்றிருக்கிறார், தலைவராக இருக்கிறாரு. இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றி அப்படின்னு எல்லாரும் அதை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் கபில் சிபலோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியம். ஆதேஷ் அகர்வால் அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகிறார். அது ஒரு அடையாளம் இல்லையா? நம்ம யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரியே ஜேஎன்யூவில் மாணவர்கள் வெற்றி பெற்றது. பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள், யூபியிலேயே மதவெறி பிரச்சாரம் எடுபடாமல் இருப்பது, எங்கே யூபி மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் மதவெறி பிரச்சாரம் எடுபடாமல் இருப்பது, அமித்ஷாவுக்கு ரேபரேலியில் வந்த கூட்டத்தை விட 6-7 மடங்கு கூட்டம்
இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டத்துக்கே 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து தான் கூட்டி இருக்கிறாங்க. அதை அங்க லோக்கல்ல இருக்கிற பத்திரிகையாளர் போய் அம்பலப்படுத்தி அமித்ஷா யாருன்னு தெரியாது, ஆமா போட்டு அடின்னு அடிச்சு அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆயிருக்குது. அப்போ இங்க இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வழக்கறிஞர்கள் மத்தியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னாக்கா அது ரொம்ப முக்கியமாக ஒரு சிக்னல் என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கறிஞர்கள் முக்கியமாக அவர்கள் அந்த அரசமைப்பு சட்டம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் இது தொடர்பான விஷயங்களில் அக்கறையும் அதை ஆர்வமும் திறமையும் கொண்டவர்கள். அவங்க இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு பிரதிபலிப்பு. அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது மட்டும் அல்ல, நடுத்தர வர்க்கம் படித்த வர்க்கத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2014 மோடி வந்து கிழிச்சு நட்டுருவார் அப்படின்ற மாதிரி கருப்பு பணத்தை மீட்டு 15 லட்சம் போடுவார், ஊழலை ஒழிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அப்போ இது மொத்தமும் வாய்ஜாலம் மட்டும் இல்லை, இது ஒரு ஃப்ராடு, ஒரு கிரிமினல் கேங்கு என்பது நடுத்தர வர்க்கத்துக்கே புரியக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது. ஓகே, அங்கே மோடியினுடைய கையால் அடியால் ஆதேஷ் அகர்வால் அவர் 2வது இடம் வந்திருந்தா கூட அதை புரிஞ்சிக்க முடியுது. 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஆமாம், அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. 3வது இடம் தள்ளப்படுகின்ற அளவுக்கு அந்த வெறுப்பு இருக்கு. வாங்குன்னு உழைச்சாரு மோடிக்காக. ஆமா, சுப்ரீம் கோர்ட்டு போனாரு, சந்திரசூட் தீர்ப்பை நிறுத்தணும்னாரு. ஆமா ஆமா, அது மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைமை ஒருத்தர் மனன்குமார் மிஸ்ரான்னு இருக்காரு. அவரும் இந்த மாதிரி வேலை பார்த்தவர். அவரா நயமாக விரைவில் தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அது இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு மெத்தனம் கூடாது என்பதை நம்ம வலியுறுத்தணும். இந்த வயரில் கரண் தப்பார் அவர் வந்து பரகலா பிரபாகரை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் டீட்டெயிலாக அவர் விவரங்களை வந்து சொல்கிறாரு. உத்தரப்பிரதேசத்திலேயே 80 சீட்டில் 62 ஏற்கனவே பாஜக ஜெயிச்சிருக்குது. இந்த முறை கண்டிப்பாக 12 சீட்டை வந்து பாஜக அங்கே இழப்பாங்க அப்படின்றாங்க. குஜராத்லேயும் அது போல் இழப்பார்கள் அப்படின்னு முக்கியமாக எல்லா பகுதிகளிலையுமே அவர் சொல்கிறாரு. இல்லை, யூபியில் வந்து பிஜேபியின் வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு மறைமுக காரணியாக இருப்பது மாயாவதி தனியாக நிற்கிறது. மாயாவதி அவனுடைய மருமக பிள்ளை இருக்கிறான் இல்லையா, அவர் மேலே நடவடிக்கை எடுத்து உனக்கு மெச்சூரிட்டி பத்தாது அப்படின்னு நிறுத்திருக்கிறாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா, அவர் எல்லா இடத்துலையும் பிஜேபியை வெளுத்துருக்கிறாரு. ஓகே, அவங்க டெரரிஸ்ட்டுன்னு பேசியிருக்காரு. அதனால் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. கேஸ் போட்ட மக்கியானாலே கூப்பிட்டு இனிமேல் நீ பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் போவானான்னு நிறுத்திட்டாங்க. இது வந்து பிஜேபி அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுற இந்த அம்மா ஏன் வந்து அவரோட மருமகன் இப்படி பேசினா தாங்க முடியல? அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணலாம், முன்னிறுத்தி இருக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன செய்கிற அரசியல் வந்து வேற. பி டீம் தான். ஆமாம், அந்த பி டீம் என்பது வலிமை பெற்றிருப்பது மட்டுமல்ல, அதில் 2 விஷயம் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று, பிஎஸ்பியினுடைய வாக்கு வங்கி மாயாவதி எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் தான் போகும் அப்படின்றது ஒரு பொதுவாக அப்படி உள்ளது. இல்லை, அது மாதிரி நிலைமை இல்லை. இப்போது அதில் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது, யாதவ் கம்யூனிட்டி தெலுங்கானாவில் அப்படி தானே ஓவைசியை வந்து நிராகரித்தாங்க, முஸ்லீம் மக்கள் நிராகரித்தாங்க. 2வது, குறிப்பாக முலாயம் சிங் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சி, யாதவ் சமூகத்தினர், அவங்க கிராமப்புறங்களில் செலுத்தக்கூடிய ஜாதி ஆதிக்கம், இந்த பிரச்சனை காரணமாக ஜாத்தவ் சமூகத்தினர் இருக்காங்கள்ல, தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்களுக்கு அந்த முரண்பாடு இருக்குது, ஒரு வெறுப்பு. அதை வந்து இவர் அட்ரஸ் பண்ணுறாரு, பகுஜன் அப்படின்னு பேசுகிறாரு. பேசி அந்த அவர்களையும் இணைத்து கொள்ள அகிலேஷ் யாதவ் வந்து அப்படி பேசுகிறாரு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால அதிலேயே ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு மதிப்பீடு இருக்குது. அதனால் யூபியிலேயே அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. பீகார்லேயும் அதே போல் நடக்கும்ன்றாரு. பீகாரில் இவருடைய லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்சு, பிரச்சாரம், இது எல்லாமே பெருமளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் கம்ப்ளீட்டாக மதிப்பிழந்து போயிருக்கிறார் அப்படின்றதையும் ஊடகங்கள் சொல்கிறாங்க. இது வந்து அதான் ஏற்கனவே பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. அதே போல் வங்காளத்தை பற்றி அவர் சொல்லும்போது மமதாவும் காங்கிரஸும் தனித்தனியாக நிற்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக்காக கரெக்டு. அதுதான் மமதா எதிர்ப்பு வாக்குகள் இந்தியா அலையன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பலனை உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரிசா பற்றிய தகவல்களும் அப்படி தான் இருக்குது. இன்னொன்று அவர் சொல்கிறது முக்கியமானது, இன்றைக்கி என்டிஏவோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் நிரந்தர கூட்டாளிகள் அல்ல, அவங்க வந்து கான்டெக்ஸ்டுவல் அலைஸ் தான். அந்த பக்கம் காற்று மாறி வீசினாக்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லார் கழுத்துலேயும் கத்தி இருக்குது, அதுக்காக தான் அங்கே இருக்கிறாங்க.
ரெண்டாவது, இவ்வளவு இந்த அலையன்ஸில் இருக்கிற என்டிஏ அலையன்ஸில் இருக்கிற கூட்டணி கட்சியினர் வந்து அவங்க மொத்தமே ஒரு 30 சீட்டு கூட வாங்குவாங்களான்றதே சந்தேகம் தான். அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அவங்க வாங்கிட்டாலும் அந்த பக்கம் நிற்பாங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. எல்லாருமே இடி பிஎம்எல்ஏல தான் இருக்கிறாங்க அங்கே. அதனால தான் அந்த பக்கம் மீண்டும் இந்த பேட்டியிலேயும் அவர் வந்து வரலாற்றில் முசோலினி இப்படியான பாசிஸ்டுகளுக்கு டிக்டேட்டர்களுக்கு என்ன முடிவோ அந்த முடிவு வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம். உலக வரலாறு அப்படி தான் இருக்குது. எனக்கு மோடியை பற்றி தெரியலன்னு சொல்லியிருக்காரு. உலக வரலாறு அவர் என்ன சொல்லியிருக்காரு, சர்வாதிகாரிகளுக்கு 2 முடிவுகள் தான் இருக்குது, ஒன்று கைவிலங்கு அல்லது சவப்பெட்டின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது இங்கே எப்படி நடக்க போகுது? ஏன்னா இவர்கள் மீது கொஞ்ச நஞ்ச குற்றங்கள் இல்லை, அவ்வளோ குற்றங்கள் இருக்குது. அந்த இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், இதில் ரொம்ப முக்கியமானது, இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்று இந்தியா கூட்டணியும் பிஜேபிக்கு எதிரான மதசார்பற்ற சக்திகள் சிறுபான்மை சமூகத்தினர் மட்டும் அல்ல, பிஜேபியிலே கணிசமானவர்கள் இவர்கள் வீழ்த்தப்பட, இவருடைய கொடுங்கோன்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்களே விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் சேர்ந்து இருப்பதனால மோடியின் வீழ்ச்சி அநேகமாக உறுதிதான். அவர்கள் வந்து கொல்லைப்புறமாக அதிகாரத்தில் ஒட்டி கொள்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டிய. ஓகே, மோடி தேர்தல் முடிவுகள் பாசிட்டிவாக வந்தால் கைது செய்யப்படுகிறாரா அல்லது சவப்பெட்டியா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.